கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இத்தனை ஸ்பீட் வழியார் கர்த்தர் ஓய்வு நாளிலே கர்த்தரை ஆராதிக்க கூடி வந்திருக்கிற உங்களை யாவரையும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. தேவன் நமக்கு தந்த கட்டளையை வாசித்து விட்டு ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதத்தை அறிக்கையிட்டு ஆமென் ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். ஆமென். சங்கீதம் 92வது அதிகாரம். ஓய்வு நாளின் பாட்டாகிய சங்கீதம். கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலிருந்து கிருபையும் இரவிலே சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, இந்த செய்திகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உங்கள் கருத்தின் கிரியைத்த ஆனந்த சத்தமடைவேன். கர்த்தாவே, இந்த கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், யோசனைகள் மகா ஆழமானவைகள். நிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரா. துன்மார்க்கர் பிள்ளை போல தடித்து அக்கிரமக்காரி யாவும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கு அழிந்து போவதுக்கே இருவாங்க. கர்த்தாவே, என்றென்றைக்கு உன்னதமானவராயிருக்கிறேன். கர்த்தாவையும் சத்துருக்கள் அழிவார்கள், சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துவேன். புதிய ஞான அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சத்துருக்களுக்கு நேடுவது என் கண் காணும். எனக்கு விரோதமாக எழுதுகிற துன்மார்க்கருக்கு நேடுவது என் கண் காது கேட்கும். நீதிமான் கணையை போல செழித்து லீபனோனுக்கு எதிரை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் இந்த தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மொழியாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்று விளக்கு பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதில் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென். யாத்திரம் 20வது அதிகாரம். தேவன் பேசி சொல்லி சகல வார்த்தைகளும் அவன உன் அடிமைதனை வீடாக இருந்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை என்று உனக்கு வேறு தேவைகள் உண்டாயிருக்க வேண்டாம். எங்கள் வானத்திலும் கீழே பூமியிலும் பூமிக்கு தடியிலும் உண்டாய் புழுகப்பான ஒரு சொல்வதியாகவும் யாதொரு விக்கிரகத்தையாகவும் உண்டாக்க வேண்டாம். நீ நமஸ்கரிக்கும் சேவிக்க வேண்டாம். தேவனாகிய கர்த்தராய் இருக்கிறான். எரிச்சியுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். இடத்தில் அன்பு கொண்டு கற்பனைகளை கைக்கொள்ளுவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் விருப்பம் செய்கிறவராயிருக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வெளியிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வெளியிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விட்டார். ஓய்வு நாளை பரிசுத்தமே ஆசிரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதில் நீயானாலும் குமாரனாலும் குமார்த்தியானாலும் வேலைக்காரனானாலும் வேலைக்காரியானாலும் மிருக ஜீவனானாலும் வாசல் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தமாக்கினார். தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனும் தாயும் கனமன்வாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பேசாற்று சொல்லாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவருடைய வேலைக்காரனையும் அவருடைய வேலைக்காரியும் அவருடைய இறுதியும் அவருடைய கழுதி பெண்ணும் பிறனுக்குள்ளே யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்றார். ஆமென். அல்லேலூயா. முதல் பாடல். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையிலே நடத்தும். கரங்களை தட்டி நாம் உற்சாகமாய் நாம் பாடுவோமா? ஆமென். அல்லேலூயா. நாம் துதிக்கும் போது நம்முடைய கட்டுகளை தேவனாகிய கர்த்தர் அறுப்பார். ஆமென். முகங்களை முறிப்பார். ஆமென். உற்சாகமாய் ஆமென். சோர்வோடு பலவீனத்தோடு கூட எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை உயர்த்தும் துதி நம் வாயில் இருந்தால் ஆமென். க்ளோரி. எல்லா விதமான சகல முகங்களையும் கட்டுகளையும் கர்த்தர் உடைப்பார். அல்லேலூயா. கர்த்தரே ஆமென் நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா அம்புகளையும் அவர் கர்த்தர் முறியடிப்பார். அல்லேலூயா. பாடுவோமா? சந்தோஷமா கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோமா? ஜீவனுள்ள தேவனே வாரும். நம்ம தேவன் இப்படிப்பட்டவர். அவர் ஜீவன் உள்ளவர், உயிருள்ள தேவன் அவர். அல்லேலூயா. அவர் கல்லோ மண்ணோ மரமோ வைக்கிறதும் அல்ல. உயிர்த்த தேவன், உற்சாகம் உயிர்த்த தேவன். அவர் சொன்னபடி அவர் உயிர்த்து வந்தார். ஜீவனுள்ள தேவனே வாரும். ஆமென். தேவனே வாரும், ஜீவபாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவபாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீரோடு மூச்சிலே ஜீவ பேர என்னை நடத்தும். ஐயா ஜீவ தண்ணீரோடு மூச்சிலே ஜீவ பேர என்னை நடத்தும். தேவனே
அல்லேலூயா. ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லையே, இவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இதுவரைக்குமாய் கடந்து வந்த நம்ம பாதையில எப்பொழுது என்று சொல்லி ஆமென் குறைப்பட்டு கொண்டிருக்கிற நமக்கு தேவனாகிய கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் அவர் சகலத்தையும் நேர்த்தியாய் நம்முடைய நாட்களும் காலங்களும் நேரம் வரும் பொழுது அவர் நிச்சயம் செய்து முடிப்பார். ஆமென். விசுவாசிப்போமா? ஆமென். கூடாதது ஒன்றுமில்லையே. ஆமென். நான் விசுவாசிக்கிற தேவன் பெரியவர், உயிருள்ள தேவன். ஆமென். அவரால் கூடும். அவன் கரங்களை தட்டி உற்சாகம் பாடுவோமா?
ஒன்றும் இல்லையே. நான் நிறைய தடவை நான் யோசிச்சு பார்ப்பேன், ஏன் ஆண்டவர் அக்கிரமக்காரர் அழிக்காம இருக்கிறாரு, ஏன் விட்டு வச்சிருக்கிறாரு? இப்படி தேசத்துல இவங்க பண்றதுனால அப்பாவி ஜனம் கூட இதெல்லாம் சரிதானோ, நாம கூட இப்படி செஞ்சா நல்ல நமக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, இவ்வளோ காலம் உயிரோடு இருக்கிறாங்க, என் கண் பார்த்து எத்தனை பேர் வேசித்தனம் செய்யறாங்க, அசுத்தமான காரியங்கள் செய்யறாங்க, துன்மார்க்கமா வாழ்றாங்க, குடிக்கிறாங்க, மற்றவங்க குடியை கெடுக்கிறாங்க, அபகரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு பக்கம் ஆண்டவர் ஏன் அமைதியா இருக்கிறாரு? அவங்க எப்படியும் நியாய தீர்ப்பு நாள்ல நரகத்துக்கு போகதான் போறாங்க. கிறிஸ்தவம் எல்லா ஜனங்க மதத்துல எல்லா ஜனங்களும் இப்படி அக்கிரமம் செய்யறாங்களே. க்ளோரி, நல்லா காலையில எந்திரிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, நல்லா போறாங்க வராங்க. ஆனா இப்படிதான் அவங்க வாழ்ந்தாலும் கர்த்தரையே பார்த்துட்டு அமைதியா இருக்கிறாங்க. எனக்கு ரொம்ப அப்பப்ப என்னுடைய உள்ளத்தை ரொம்ப வேதனையான காரியம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்டயே நான் கேட்பேன், நான் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு மனுஷன் அக்கிரமம் செஞ்சுட்டே இருந்தா க்ளோரி கேட்கணுமா இல்லையா? ஆனா சில சமயம் ஆண்டவர் சில பேரை உடனே கேட்கறத நான் பார்த்துருக்கிறேன். சில பேரை ரொம்ப லாங்கா விட்டு பிடிச்சி தீர்க்கிறதே நான் நியாயம் இருக்கிறதே நான் பார்த்துருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷன் பாவம் செய்தால் இந்த பூமியிலே அவனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அல்லேலூயா. க்ளோரி. கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. இன்றைக்கு நீங்கள் என்னை போல நீங்கள் கூட யோசிச்சு க்ளோரி வேதனையோடு கூட இருக்கீங்களோ, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு சத்துருக்களுக்கு நிச்சயமாய் வரும். ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். நல்லவர் என்ன செய்வாரு? விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். பாடுவோமா? நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவர். அதிலும் எந்த சிறையிருப்ப நீங்கள் நானும் சிக்கியிருக்கிறோமோ கர்த்தர் விடுவிப்பா. அல்லேலூயா. சிறுமைப்பட்ட யாவரையும் விடுவிக்கிற தேவன் அவர். அல்லேலூயா. பாடுவோமா? சிறையிருப்பிலிருந்து என்னை விடுவீங்க ஆண்டவரே. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஓடு கூட இருந்த தேவன், தானியேலோடு கூட இருந்த தேவன், என்னை நீ விடுவீங்க ஏசப்பா. மனுஷர்களாலே மனுஷ சிங்கங்கள் க்ளோரி எப்ப என்னை நம்ம விழுங்கலாமோன்னு பார்த்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாவற்றையும் கர்த்தர் விடுவிப்பார். கரங்களை தட்டி விசுவாசத்தோடு கூட உற்சாகமாய் நான் பாடுவோமா? அல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க அவர் வல்லவர், சர்வ வல்லவர்.
யோவான் 8:32 படி சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8:36 படி குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். தேவன் நமக்கு தந்த 10 கட்டளைகளை விட்டு விலகாமல் அல்லேலூயா நம்முடைய இருதயத்தில் எப்பொழுதும் ஆமென் அதை நாம் எழுதியிருக்க வேண்டும். ஆமென் கீழ்ப்படிந்த பிள்ளைகளா ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. அல்லேலூயா. அன்றைக்கி நியாயப்பிரமாணம் அழிந்துடுச்சு, ஓய்வு நாளில் அழிந்துடுச்சு. அது இஸ்ரவேலுக்கு சனிக்கிழமை ஓய்வு நாள் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை தான் ஓய்வு நாள். இப்படி என்னதான் மண்டை பிடிச்சி சண்டை போட்டு இருந்தாலும் சரி, அல்லேலூயா என் தேவன் எழுதினதே அல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே ஆமென் தம்முடைய வழக்கத்தின்படியே ஜெப ஆலயங்களிலே அவர் பிரசங்கித்தார். அல்லேலூயா. ஓய்வு நாளை அவர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. ஓய்வு நாளுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. ஓய்வு நாளிலே பிறவி குருடனுடைய கண்களை அவர் திறந்தார். ஓய்வு நாளிலே சூம்பின கையுடையவனை அவர் மருகை போல அவர் சுத்தமாக்கின தேவன் அவர். அல்லேலூயா. அவருடைய சீஷர்களும் அவன் சனிக்கிழமையான ஓய்வு நாளிலே அவர் ஆசரித்தார்கள். அல்லேலூயா. அவன் ஓய்வு நாளாகிய அவன் குளோரி கடைசி நாளில் 7ஆம் நாளில் ஆவிக்குள்ளான பத்மத்தீவிலே யோவானுக்கு தேவனா கர்த்தர் நீங்களும் நானும் வந்து ஆண்டவரே அவர் தந்த தரிசனத்தை கண்டு இன்றைக்கும் நாம் அவன் விசுவாசத்தோடு கூட வாழ்ந்திருக்கிறோமே. காரணம் என்ன? 7ஆம் நாள் மிகவும் உன்னதமான நாள். அல்லேலூயா. சனிக்கிழமை ஆசரிச்சிட்டோம், அவங்க கள்ளத்திற்கு தரிசிங்க. சனிக்கிழமை கைத்தட்டி பாட்டு பாடிட்டா அவங்க வந்து கள்ளத்திற்கு தரிசிங்க. அவங்கெல்லாம் வந்து உயிர்த்தெழ மாட்டாங்க, அவங்கெல்லாம் வந்து தேவனுக்கு விரோதமானவங்க, அவங்களோட சத்தியெல்லாம் போய் 7ஆம் நாள் என்பது என்னன்னே எனக்கு தெரியாது. அல்லேலூயா. 7ஆம் நாள் ஆயத்த நாள், ஆயத்த நாளுக்கு முன்னாள் நாள், ஆயத்த நாளுக்கு பின்னான நாள். அல்லேலூயா. ஓய்வு நாள், வாரத்தின் முதலாம் நாள். இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சிஸ்டர்? ஆமென் க்ளோரி. எனக்கும் தெரியாம தான் இருந்துச்சு. அல்லேலூயா. க்ளோரி. எனக்கு கூட ஒரு சகோதரி சொல்லும் பொழுது 7ஆம் நாள்னா என்ன தெரியுமா? ஆயத்த நாள். ஆமென் க்ளோரி. ஆமென் க்ளோரி. இதற்கு பின்பாக நாம் அந்த நாட்களை குறித்து நாம் பார்க்கலாம். அட்லீஸ்ட் நம்ம அதை ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, வேதத்தில் எழுதியிருக்கிறதே அது ஆயத்த நாள்னா என்ன, ஓய்வு நாள்னா என்ன. ஆமென் க்ளோரி. அவன் பெரிய ஓய்வு நாள்னா என்ன, அதெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்குது. மத்தேயு 27ஆவது அதிகாரத்திலிருந்து கடைசி அதிகாரங்களை வாசிக்கும்போது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவானை படிக்கும்போது இந்த நாட்கள் எல்லாம் வருதே. ஆண்டவருடைய சரித்தை கொண்டு போய் அவன் ஓய்வு நாள் ஆமென் க்ளோரி ஆமென் கிட்ட நெருங்குறபடினாலே, சமயமாக இருக்கிறபடினாலே அவரை கல்லறையில வைத்தாங்களெல்லாம் எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா. இதெல்லாம் பெரிய ஓய்வு நாள். ஆமென். பஸ்கா பண்டிகை இதெல்லாம் வந்து இதெல்லாம் என்னது அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருக்கிறோமா? அல்லேலூயா. நீங்கள் யோசிக்காம இருந்திருக்கலாம், நீங்கள் ஓய்வு நாளை அவன் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனாகிய ஒரே தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் எழுதி கொடுத்த அக்கினிமயமான விரலினால எழுதி கொடுத்த 10 கட்டளைகளை கீழ்ப்படிந்து ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரித்தார். அல்லேலூயா. அவர் நியாயப்பிரமாணத்தில் தீர்க்க தரிசனம் அழிக்க வரவில்லை, அதை நிறைவேற்றவே வந்தேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப நியாயப்பிரமாணம் ஒழிந்து விட்டது, தீர்க்க தரிசனம் ஒழிந்து விட்டது. இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன், அவரே ஜீவன், அவரே மாத்திரம் விசுவாசிச்சா போதும் அப்படின்னு சொல்லி அல்லேலூயா. மாமியார் மாதிரி பிரிச்சுக்கிட்டு, கணவன் மனைவியை பிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி பிதாவையும் குமாரனையும் பிரிச்சு பார்த்து ஆமென் க்ளோரி போதிக்கிறதுனால லாபம் என்ன? அல்லேலூயா. பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம்னு ஆண்டவர் சொல்றார். யோவான் 10:30 வசனத்தை எடுத்து பாருங்களேன். பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். அப்ப எதையுமே அணிந்து போகவில்லை, பலியும் காணிக்க ஒழிச்சிட்டாரு. அது விட்டுலாம் எழுதின ஒவ்வொரு வார்த்தைக்கும் கீழ்ப்படிதல் வேண்டும். அல்லேலூயா. அவன் வேதனையோடு இருக்கீங்களா? அவன் க்ளோரி. மற்றவங்க யாரும் நமக்கு வரமாட்டாங்க சப்போர்ட்டுக்கு, யாரும் நம்ம உபத்திரவது கண்ணீரில் உதவி செய்ய மாட்டாங்க. ஆகாருடைய கண்ணீர் இந்த வனாந்தரத்திலே கண்டதே, இன்றைக்கு உங்களுடைய கண்ணீரும் என்னுடைய கண்ணீரையும் அவன் கண்டு இதுவரைக்கும் பலப்படுத்தி வருகிற தேவன் நம் தேவன் மாத்திரமே. அல்லேலூயா. ஒருவர் கடைசி வரைக்கும் வரமாட்டாங்க, கணவர் வரமாட்டாங்க, பிள்ளைங்க வரமாட்டாங்க, தாய் தகப்பன் வரமாட்டாங்க. இயேசுவே மெய்யானது, அவரே கூட வருவார். அவரை பிடிச்சுவோமா? என் கண்ணீரையும் உங்கள் கண்ணீரையும் கர்த்தர் நிச்சயமாய் அவர் துடைப்பான். என் கண்ணீருக்கு முடிவில்லையா? என் ஜெபத்துக்கு ஒரு பதில் இல்லையா? நிச்சயமாய் தேவனாக கர்த்தர் பதில் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். அல்லேலூயா. சீக்கிரத்தில்
கண்ணீரை அவர் துடைப்பார். அல்லேலூயா. அவர் சொன்னது ஒன்றும் தரையிலே விழாது அவர் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசிப்போமா? அமைதியோடு எடுத்து வசனத்தை வாசிச்சு பலப்பட்டு கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம். அல்லேலூயா. சந்தோஷமாய் பாடுவோமா? என் கண்ணீருக்கு